ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடவுக்காக கோஃபை வந்து விதைக்கரணைகளை வந்து வெட்டியிருக்கோம். எதுக்காகனா நம்ம புதுசாக ஒரு ஃபீல்டில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு கரணையை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 350க்கு மேலே நமக்கு கரணைகள் கிடச்சிருந்துச்சி. அந்த கரணைகளை தான் நம்ம புதுசாக கோஃபை பண்ணுறதுக்காக வெட்டி வச்சுருக்கோம். நம்ம கார்னர் சைடில் புதுசாக செட்டுக்கு பின்னால் தென்னங்கன்று வச்சுருந்ததா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த தென்னங்கன்றுக்கு பக்கத்தில் நம்ம ஏற்கனவே உழவு ஓட்டி வச்சுருந்தோம். அந்த லேண்டோட கார்னர் சைடில் அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார் போட்டாச்சு. கிட்டத்தட்ட 3/4 அடிக்கு ஒரு பாருக்கும் அடுத்த பாருக்கும் உள்ள கேப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3/4லேருந்து 1 அடி அந்தளவுக்கு வச்சுருக்கோம். ஒரு பாருக்கு ஒரு சைடு, ஒரு கரணைக்கு அடுத்த கரணைக்குள்ள கேப் வந்து பார்த்திங்கன்னா 3/4லேருந்து 1 அடி அந்தளவுக்கு வச்சுருக்கோம். இதில் மொத்தம் எப்படி நடவு பண்ணியிருக்கோம்னா 5 லைன் வந்து பார்த்திங்கன்னா கோஃபை நடவு பண்ணியிருக்கோம். சைடில் உள்ள அந்த தென்னங்கன்று கார்னர்லையும் இந்த பக்கம் லெமன், அதாவது எலுமிச்சையில் உள்ள கார்னர் ரெண்டுலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூபாபுல் நடவு பண்ணியிருக்கோம். அது வேலிப்பயிருக்காக இந்த சைடு, இந்த கார்னர், அந்த கார்னர் 2 கார்னர்லேயும் சூபாபுல், மற்ற பேலன்ஸில் உள்ள இடத்துல ஃபுல்லாக கோஃபை நடவு பண்ணியிருக்கோம். பொதுவாக கோஃபை நடவு பண்ணதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம இவ்வளோ நாள் ஆடு மாடு வளர்த்த அனுபவத்தில் நம்ம புதுசாக சூப்பர் நேப்பியர்னு ஒரு வெரைட்டி வந்ததுனால எல்லாருமே சூப்பர் நேப்பியரை தான் மெயினாக பண்ணோம். ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நமக்கு வந்து சூப்பர் நேப்பியரை விட கோஃபை வந்து அதனுடைய மகசூல் நல்லா இருக்குது, வறட்சியை தாங்குது, அதுதான் மெயின்.